ஜெர்லி டைம். சென்ற வாரம் கேட்ட இவற்றில் எது வலிமையானது? இதற்கு சரியான பதில் முதலைதான். முதலையை நீருக்குள் இருக்கும் அரக்கன் என்றுதான் வர்ணிப்பார்கள். நீரில் வலிமையானது முதலைதான். இதே பதிலை நீங்களும் பதிவு செய்தால் நீங்கள் நிச்சயம் அனைத்தும் தெரிந்த அறிவாளிகள்தான். சரி, இந்த வார புதிருக்கு போகலாம். ஒரு அரசர் தன் 2 மகன்களிடம் அடுத்த அரசர் யார் என்பதை தீர்மானிக்க நான் ஒரு தேர்வு வைக்கப் போகிறேன் என்றார். அவர் இப்போது ஒரு கோழி முட்டையை கொடுத்து அடுத்த வாரம் யாருடைய முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வருகிறதோ அவர்தான் இந்த நாட்டின் அரசர் என்று கூறுகிறார். ஒரு வாரம் முடிந்து மகன்கள் இருவரும் அரசரை சந்தித்தனர். மூத்தவன் கையில் ஒரு கோழி குஞ்சு இருந்தது. இன்னொருவன் கையில் வெறும் முட்டை மட்டும்தான் இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள், யார் அடுத்த அரசர்? முட்டை கொண்டு வந்தவன் தான் அடுத்த அரசர். ஏனென்றால் முட்டை பொரிக்க 21 நாட்கள் ஆகும். அதனால் அவன் உண்மை உள்ளவனாய் வெறும் முட்டையை மட்டுமே கொண்டு வந்தான். ஆனால் மற்றவன் கோழி குஞ்சை கொண்டு வந்து ராஜாவை ஏமாற்ற முயன்றான். அதனால் முட்டை கொண்டு வந்தவன்தான் அடுத்த அரசன். இதே பதிலை நீங்களும் சொன்னால் உங்களுக்கு ஒரு சபாஷ். சரி, அடுத்த புதிரை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும் இந்த படங்களில் உள்ள பெயர்களில் ஒரு பொதுவான எழுத்து உள்ளது. இதை நீங்கள் கண்டுபிடித்தால் உண்மையில் தமிழ் அறிஞர்தான். இதோ உங்களுக்கான நேரம். ஆப்பிள், சூப்பு, சீப்பு, அப்பா, சர்ப்பம். இவற்றில் பொதுவான எழுத்து இப்பு. இதே பதிலை நீங்களும் சொன்னால் நீங்கள் தமிழ் அறிஞர்தான். பார்க்க ஒரே போல் இருக்கும் இவர்களால் யார் தனது தாய் என கண்டுபிடிக்க இந்த சிறு குழந்தைக்கு உதவுங்கள். இதோ உங்களுக்கான நேரம். இவள்தான் உண்மையான தாய். ஏனென்றால் இவளும் அந்த குழந்தையும் ஒரே மோதிரம் அணிந்துள்ளனர். இதே பதிலை நீங்களும் கண்டுபிடித்தால் நீங்கள் கில்லாடிதான். சரி, அடுத்த புதிருக்கு போவோம். ஒருவர் ஒரு வியாபாரியிடம் 1000 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறார். வியாபாரியிடம் சில்லறை இல்லை. அவர் தனது பக்கத்து கடையில் போய் சில்லறை மாற்றி வாடிக்கையாளரிடம் கொடுத்து அனுப்பிவிடுகிறார். கொஞ்ச நேரம் கழித்து பக்கத்து கடைக்காரர் அந்த 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என கூறி அதை திரும்ப வியாபாரியிடம் கொடுத்து தனது 1000 ரூபாயை வாங்கி விடுகிறார். இப்போது அந்த வியாபாரிக்கு எவ்வளவு நஷ்டம்? உங்கள் சரியான பதிலை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. வியாபாரிக்கு எவ்வளவு நஷ்டம்? உங்கள் சரியான பதிலை கமெண்டில் பதிவிடுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.